பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்து இந்த பெரிதான கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 4:6 வேதம் சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா நம்மோட அவர் பேசுகிறார். என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, அக்கா, அண்ணன், சகோதரிகள், நீங்கள் யார் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஏசப்பா நம்மோட தான் அவர் பேசி கொண்டு இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த நாளில் கூட ஒருவேளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன், நம்ம தேவனுக்கு முன்பாக பெருமையாக நிற்கிறோமா இல்லை தாழ்மையாக நிற்கிறோமா? இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பெருமை இல்லைங்களா, நிறைய ஈகோ, அகங்காரங்கள், என்னுடைய பேர், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய புகழ், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எனக்கு தெரியாத ஆளுங்க இல்லை அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி பெருமையோடு இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன், அவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு. அப்போ ஏசப்பாக்கு யார் பிரியம்னா தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா உங்கள் கோபம் என் மேலே வேண்டாம், என் குடும்பத்து மேலே வேண்டாம், உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். அப்போ ஏசப்பாவோட கிருபை யாருக்கு மேலே இருக்கும்னா தாழ்மையாக இருக்கணும். ஆமென். எப்போ நம்மை தாழ்த்தி ஏசப்பாக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும், மனுஷர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் மேலே கிருபையாக இருப்பேன். ஆமென். அந்த கிருபை நம்மை பாதுகாக்கும், அந்த கிருபை நம்ம எல்லா தீங்குலேருந்து விலக்கி நம்மை பாதுகாக்கும். ஆகையால் இந்த நாள் வரைக்கும் உங்கள் பெருமை பற்றி நீங்களே மற்றவங்களுக்கு சொல்லி, எனக்கு எந்த பயமும் இல்லை, யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு தெரியாதுதா, நான் பண்ணாதுதா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை பெருமையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் ஈகோ, அகங்காரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது, ஏசப்பா இது வரைக்கும் நான் பெருமையாக வாழ்ந்துட்டேன், ஜனங்க மத்தியில், என் வேலை ஸ்தலத்தில், என் சொந்த மத்தியில், என் சொந்த ஜனங்க மத்தியில் நான் என்னையே பெருமையாக நான் நினச்சிக்கினேன், ஆனால் இன்னைக்கு என்னை தாழ்த்த ஒப்பு கொடுக்குறேன். ஆமென். யாரெல்லாம் உங்களை தாழ்த்தி இன்னைக்கு நீங்கள் ஏசப்பாக்காக வாழ ஒப்பு கொடுக்குறீங்களோ, தாழ்மையாக வாழ ஒப்பு கொடுக்க கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி கிருபை உங்கள் மேலே இருக்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதுவும் இந்த காலை வேளை எங்களோடு நீங்கள் பேசுனீங்களா ஆண்டவரே? பெருமை உள்ளவர்களுக்கு ஏசப்பா நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க, ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டப்பா நீங்கள் கிருபை அளிக்கிறேன்ற வார்த்தையின்படி அப்பா இது வரைக்கும் ஏசப்பா பெருமையாக ஆண்டவரே ஏசப்பா எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்துருந்தோம், எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு என்று ஏசப்பா நாங்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை தயவாய் எங்களை மன்னித்து இன்னிலிருந்து உமக்கு முன்பாக ஏசப்பா நாங்கள் தாழ்மையாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. இந்த வார்த்தை கேட்டு ஏசப்பா யாரெல்லாம் அப்பா தாழ்மையாக இருக்க ஏசப்பா உமக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக எல்லா காரியத்தில் ஏசப்பா ஒப்பு கொடுத்தாங்களோ, இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தெய்வீக கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மாற்றம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.